வார தண்ணியால குளத்தின் நீர்மட்டம் 50 அடிக்கு போகும் என்று வருது. என்ன செய்வதென்று இல்லாமல் நின்று கொண்டிருந்தார்கள். நானும் பணிப்பாளர் அவரை சந்திக்க கிட்டத்தட்ட 1:45 2 மணி இரவு. கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வர முதல் கொஞ்சம் விருப்பம் இல்லை. குளத்தை பாதுகாக்கிறது கேட்ட கூட திறந்து தண்ணியை வழியாக விட்டுட்டு தப்பி கொள்ளலாம். குளம் தப்பிக்கிறோம். ஆனால் கீழே பார்த்துக்கிறோம். அதே நேரம் மழை முடிய குளத்தில் ஃபுல்லாக தண்ணி இல்லைன்னு உங்களுக்கு பிரச்சனை. அஞ்சு மாதம் முடிஞ்சு இந்த மாவட்டத்தில் வேலை. நான் இப்போ விழுப்புரம் 5 வருஷம் வேலை செய்ய கிளிநொச்சி மாவட்டத்தில். வந்து காப்பாற்றுவார். மற்றவரினால் நாங்கள் காப்பாற்றப்படுவோம் என்ற எண்ணம் இருக்கின்றால் நிச்சயமாக நாங்கள் அழிவுத்தான் சந்திப்போம். 4 இன்ச்சு என்ன நினைக்கிறேன், இன்னும் 10 நாளைக்கு வான்பாஞ்சம் தான் இருக்கு. அப்போ எங்களுக்கு ஒரே ஒரு வழி, எங்களுக்கு ப்ரொடக்ஷனை கூட்டணும் அல்ல, சிறந்த நீர் முகாமைத்துவத்தை செய்து இருக்கிற குளங்களை பாதுகாத்து சிறந்த நீர் முகாமைத்துவம் செய்வதன் மூலம் தான் நாங்கள் இரட்டி பார்க்கிறோம். அந்த வகையில் இரணவடு என்றது வழக்க பொருத்தமல்ல முக்கியமான ஒன்று. பொருளாதார ரீதியாகவும் வந்து வாழ்வாதார ரீதியாகவும் முக்கியமாக இருக்கின்றது. அதாவது நாங்கள் இந்த மழை காலங்களில் கேட் ஆபரேஷன் செய்ய 3 விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். ஒன்று, மழை காலங்களில் நாங்கள் கேட்ட திறக்கிட்டு கீழ்ப்பகுதி பாதிப்புக்குள்ளாகப்படக்கூடாது. கீழே இருக்கிற பகுதிகள் அதிகூடிய வெள்ளத்தால் பாதிப்புக்குள்ளாக்கப்படாது. அப்படியான ஒரு நிலைமையில நாங்கள் கேட்டு திறப்போம். 2வது விடயம், அதிக வெள்ளத்தால குளக்கட்டு உடைப்புக்குள்ளாகக்கூடாது. 3வது விடயம், மழை முடிய குளத்துல பூர்ணமா தண்ணி இருக்கும். இது 3 சேலஞ்ச் ஆகும். அப்ப நாங்கள் குளத்தை பாதுகாக்கிறது கேட்ட கூட திறந்து தண்ணியை வழியாக விட்டுட்டு தப்பிக்கொள்ளலாம். குளம் தப்பிட்டு, ஆனால் கீழே பாதிப்பு. அதே நேரம் மழை முடிய குளத்தில் ஃபுல்லாக தண்ணி இல்லைன்னு உங்களுக்கு பிரச்சனை. அப்போ இந்த 3 விடயத்தையும் நாங்கள் முக்கிய கவனம் கொடுத்தோம். அந்த வகையில் தான் நமது நீர்ப்பாசன திணைக்களம் எல்லோரும் இந்த கேட் ஆப்ரேஷன், அதாவது மேலே
எப்படி நாங்கள் இதை திறக்கணும், எவ்வளவு எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்ன்றதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக பெய்த இந்த மழையில் உங்களுக்கு சில தரவுகளை நாங்கள் சொல்லலாம். 27ஆம் தேதி 11ஆம் மாதம் இரவு 11 மணிக்கு எங்களுக்கு குளத்தில் நீர்மட்டம் 23 அடி 2 இன்ச்சியாக இருந்தது. ஆனால் பெய்த மழையின் நீர் பெற குளம் நிறையும் என்ற தரவு எங்களுக்கு வருது. எங்கள் உண்மையிலேயே நாங்கள் கம்ப்யூட்டரில் நாங்கள் செய்து கொண்டிருப்போம். பெய்த மழையில் எடுத்த இன்னும் 72 மணி நேரத்தில் வரப்போகிற நீரால் குளம் நிறையும். இது பிரச்சனை இல்லை அப்போ. ஆனால் 28/11 2024 11 மணிக்கு 28ஆம் தேதி எங்களுக்கு வார தண்ணியால குளத்தின் நீர்மட்டம் 50 அடிக்கு போகும் என்று வருது. இப்போ எங்களுக்கு பெரிய பிரச்சனை. கேட்ட திறந்தால் ஆனால் கேட்டு திறந்தாலும் தண்ணி போகாது. இன்னும் இந்த மட்டத்துக்கு வரையில, கேட்டின் மட்டத்துக்கு தண்ணி வரையில. ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் டிசைட் பண்ணுறோம், உடனடியாக எல்லா கேட்டையும் உயர்த்தி விடுங்க. கிணவரத்தில் ஆச்சரியப்படலாம், என்ன கேட்டடிக்கு தண்ணி வரையில நாங்கள் உயர்த்தி விட்டு தரணும். ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் எடுத்த டிசிஷனால் எங்கள் குளம் காப்பாற்றப்பட்டோம். உண்மையிலே 40 அடி 3 இன்ச்சு இல்லை. அந்த இல்லாட்டி நாங்கள் அதுவும் சொல்கிறது கண்ட்ரோல் அண்ட் அன்கண்ட்ரோல். அதாவது அந்த கேட் வந்து தண்ணியில் முட்டிச்சது என்றால் குளத்தின் போகிற தண்ணியில் வேகம் குறையும். அப்போ தண்ணி முட்டக்கூடாது. நான் அந்த மையோட வச்சுருந்தேன். உடனடியாக கேட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக உயர்த்தி விடுங்க. இது எங்களுக்கு முதல் வந்த ஒரு அனுபவம். இதுவரை காலத்திலே நாங்கள் கேட்டுக்கு தண்ணி வரக்கும் முதல் கேட்டு திறக்கிறதே இல்லை. எங்களோட ஸ்டாண்டிங் ஆர்டர் கிடக்கும் 30 அடிக்கு பிறகு திறக்கணும். அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை நாங்கள் பாவிச்சிருந்தால் இப்போ குளம் இருக்கா, இந்த பொங்கல் நடக்கா. அப்போ அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் உண்மையிலேயே நமது நீர்ப்பாசன பொறியாளர், சரி நீர்ப்பாசன படிப்பாளர், எல்லா அலுவலர்களும் மிகவும் அவதானமாக இரவு பகல நான் நினைக்கிறேன் 27ஆம் தேதியில இருந்து இந்த ஆஃபீஸில் ஆக்கள் இருக்கிறோம். முண்டை மட்டும் ஆக்கள் இருக்கிறோம். ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு ஒரு கால் வாட்டர் லெவல், என்ன இன்ஃப்ளோ என்ன அவுட்ஃப்ளோ எல்லாம் அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கும். எவ்வளவு இன்னும் 72 மணித்தியாலத்தில் எவ்வளவு தண்ணி இங்கே வரப்போகுது. அப்போ நாங்கள் அந்த டிசிஷன் எடுத்துக்கொண்டு வந்த நாங்கள் என்ன செய்யணும், ரைட்? அப்போ உண்மையிலே நாங்கள் இது எங்களை மிகக்கையில் நாங்கள் கடந்த புதன்கிழமை இலங்கை பொறியியலாளர் நிறுவனத்தின் இந்த சிவில் இன்ஜினியரை ஹெட் வந்திருந்த வடக்குக்கு. அதில் இந்த சந்திச்ச நேரம் என்ன கேட்டால், நான் உங்களை நேராக சந்திச்ச ஒரு விஷயம் கேட்க இருக்கிறேன். இரணமடு கேட் ஆப்ரேஷன் சம்பந்தமாக ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து கொழம்பில் செய்யுது. கிணறு முழு பேர் என்னென்னு சொன்னால், இரணமடுவில் இந்த முறை கேட் ஆப்ரேஷன் சிறந்ததாக நடந்தது என்று நாங்கள் கேள்விப்பட்டுறாங்க. அந்த விஷயம் வந்து நாங்கள் ஏர்லியாக இந்த கேட்டை திறந்தது. உண்மையிலே எனக்கு நல்ல அனுபவம். 2019 31 அடியில் கேட்க நிறைய ஃபார்மர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தவர். இவர் 2018 பயத்தில் ஏர்லியாக கேட்டு திறக்கிறோம். அந்த நேரம் நான் சொன்னால் இன்னும் 2 நாளையில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் 72 மணித்தியாலத்தில் இன்னும் எவ்வளவு தண்ணி வரப்போகுது. அந்த ஒன்றுமில்லை, ஒரு மணித்தியாலும் நாங்கள் 4 இடத்துல எங்கேஜ் வச்சிருக்கிறோம். பெய்த மழையை நாங்கள் இந்த பண்ணினால் அங்கே அவுட்புட் பேரும் எவ்வளவு தண்ணி வரப்போகுது, எவ்வளவு தண்ணி உயரப்போகுது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கேட்டு திறப்போம். அதே நேரம் எங்களுக்கு மேக்சிமம் 0.8 0.9 MCM அவர்னு சொல்கிறோம் மில்லியன். அதளவு விட்டோம்னு சொன்னால் டவுன்ஸ்க்கு பாதிப்பு வராது. அப்போ நாங்கள் அதை விட கூட்ட வேணுமானதையும் யோசிப்போம். நாளைக்கு இப்போ வாய்க்கால் கிளியர் பண்ணுறபடியாக நாங்கள் அடுத்த முறைக்கு 1.5 மட்டுமே போயிடலாம். அப்போ எந்த மீறி பயம் இல்லை. இரணமடு கேட்டு பிரச்சனால எந்த பிரச்சனையும் இல்லை. சிஸ்டம் இருக்குது, அதன்படி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இந்த மழையில் எங்களுக்கு ஆகக்கூடியதாக 9.148 மில்லியன் கனமீட்டர் ஒரு மணித்தியாலும் அந்த வேகத்தில் தண்ணி வந்தது. 9 அந்த வேகத்தில் வந்ததுன்னா 10 மணி நேரத்தில் குளம் நிறைஞ்சிடும், 12 மணி நேரத்தில் குளம் உடைச்சிடும். அப்போ இது நாங்கள் கால்குலேட் பண்ணினோம். இந்த வேகத்தில் தண்ணி வருது, என்ன செய்ய போகிறோம் நாங்கள். ஆனால் இவ்வளவு வேகத்தில் வந்து நாங்கள் வெளியாக விட்ட தண்ணி 4.736 MCM ஆகும். வந்த வேகத்தில் விட்டுருந்தோம் என்று சொன்னால் கண்டாமலை இருந்திருக்காங்க. அப்போ நாங்கள் நிறைய பார்க்கணும். அன்றைக்கே சொன்ன மாதிரி 3 விஷயம் பார்க்குறோம். இதுலேயும் எங்களுக்கு அழிவு வரக்கூடாது, குளத்திலையும் குளக்கட்டு முடைக்கக்கூடாது, 3வது மழை முடிய குளம் நிறைஞ்சிருக்கும். இதுக்கு மங்கடா ஐயக்கு நான் அடிக்கடி சொல்கிறேன், நீங்கள் இன்னும் செய்யலாம், மழை முடிய குளம் நிறைஞ்சிருக்கும். வேறு ரீசன் சொல்லக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு கல்டிவேஷன் முக்கியம்.
அப்போ இந்த மூன்றோடையும் தான் நாங்கள் வேலை செய்து நாங்கள் இதில் உண்மையிலே பாராட்டக்கூடியது எங்களுக்கு திணைக்கள எல்லா ஊழியர்களும் இரவு பகலாக வேலை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் இப்போவும் நாங்கள் 4 இஞ்சி என்ன நான் நினைக்கிறேன் இன்னும் 10 நாளைக்கு வான்பாஞ்சம் தான் இருக்கும். இப்போவும் நாங்கள் நினைச்சா ஒரு மணி நேரத்தில் தண்ணியை திறந்து விட்டுட்டு கேட்டால் போட்டி போட்டு எல்லாரும் போட்டு போய் படுக்கலாம். இல்லை இப்போ 4 வருஷம் 5 இஞ்சி பாஞ்சோன்றது அதை நான் நினைக்கிறேன் இன்னும் 10 நாளைக்கு பாஞ்சோன்றது அது பிரச்சனையே இல்லை. இது உங்களுக்கு 8 MCM தண்ணி சிவமடுவில் இருந்து இந்த ஆற்றுக்குள்ளே கிடக்கு வாரது 8 MCM தண்ணி இருக்குது. ஆனால் அந்த தண்ணி வாரதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொண்டு இருக்கும். அது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அதால் நான் வளமையாக சொல்கிறது அரசாதிபருக்கு நன்றி சொல்லோடும். நான் 2 தடவை இரவு இங்கே வந்தேன்னா வந்த நேரம் அரசாதிபர் AMC எல்லாரும் நிற்கணும். ஆனால் அவையில் இருந்தாலும் உங்களை கேட்டதுறவங்க கேட்ட போட்டு ஒன்றும் சொல்லல. நாங்கள் சொல்கிறத ஏற்றபடியால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. வளமையாக கேட் உள்ள இந்த குளங்களை பொறுத்த மட்டிலையும் அது எங்களை கொண்டால் ஈவன் கேட் இல்லாட்டிலும் குளத்தை உடைப்பில் இருந்து பாதுகாக்கிறோம். பாரிய உடைப்பில் இருந்து நான் சொல்கிறது வெட்டி விட்டு பாரிய உடைப்பில் இருந்து பாதுகாக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் ஒரு குளத்தை நாங்கள் மன்னாரில் 6-30 அடி ஒழுங்கின வடியாளங்கள் ஒன்றும் செய்யலாம் போனது. மற்றபடி இந்த மற்ற மாவட்டங்களில் இந்த பிரச்சனை இல்லை. ஈவன் நீங்கள் கேள்விப்பட்ட முத்தையங்காட்டு உடைச்சிட்டது உடைக்க போதில்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ முத்தையங்காட்டு ஃபுல்லாக தான் தண்ணி நிற்கும். ஒரு அடி பதிவு அதுக்கு இந்த 23 மழையோட ஃபுல்லாக. அப்போ நாங்கள் எல்லா குளத்தையும் ஃபுல்லாக தான் வச்சிருக்கிறோம். நாங்கள் வேணுமென்றால் எங்களோட குல பாதுகாப்பு கேட்டத்திலிருந்து பதிக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி பதிக்க மாட்டோம். அந்த வகையில் நமது திணைக்கள பொறியாளர்கள் பிரதி நீர்ப்பாசன படிப்பாளர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வது இந்த வருடம் அரசாங்க அதிபரும் இதில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணினான் எல்லாம் உண்மையிலேயே எங்களோட வழக்க பொறுத்த மட்டும் அதி குறைந்த நீர் பாவிக்கிற குளமாக இரண்டமாடு அடையாளப்படுத்தப்படும். ஒரு ஏக்கருக்கு 4.5 ஏக்கர் ஃபீட் தான் பாவிக்கும். 4.5க்கு மணி. ஆனால் மற்ற இடங்களில் 6-15 அடி பாவிக்கிற குளமும் இருக்கு. ரைட், அது கனகர காரணம் இருக்குது. ஆனால் எங்களை விவசாயிகள் சப்போர்ட்டோடு நாங்கள் போன வருஷமும் 100% செய்து 21 அடி தண்ணியை மீதப்படுத்தினாங்க. இந்த வருஷமும் 100% நீங்கள் செய்யலாம், தண்ணியை மீதப்படுத்தலாம். ஆனால் இன்னும் ஒன்றை நீங்கள் செய்யலாம். 3வது போகம் சிறுதானியம், அது சம்பந்தமாக நீங்கள் ஏர்லியாக தொடங்கி ஒரு பகுதி உண்மையிலே நான் நினைக்கிறேன் இப்பாட்டு திட்டத்தில் ஒரு பகுதி சிறுதானியம் செய்யக்கூடிய பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த பகுதியில் 3வது போகம் செய்தீங்கள் என்று சொன்னால் அது நாட்டின் பொருளாதாரத்துக்கும் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் சப்போர்ட் பண்ணி நாங்கள் இருக்கிற தண்ணியை பாய்க்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவு உற்பத்தி என்பது முக்கியம், ஃபுட் செக்யூரிட்டி என்று சொல்கிறோம். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், நாங்களும் உங்களுக்கு பூர்ண ஆதரவு தருவோம். அந்த வகையில் இரண்டமாடு இதுக்கு சப்போர்ட் பண்ணும் என்று கேட்டு இந்த நேரத்தில் என்னை இங்கு அழைத்து கௌரவித்ததற்கு திணைக்களம் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இந்த இடத்தில் நான் சில விடயங்களை, அதாவது ஏன் இரண்டமாடு முக்கியம் என்பதை பற்றி நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலேயே நாட்டில் சனத்தொகையை பொறுத்த மட்டும் இன்னும் 30 ஆண்டுகளில் 2050ஆம் ஆண்டு இரட்டிப்பாகும் என்று சொல்லப்படுகிறது. சனத்தொகை இரட்டிப்பாகும். சனத்தொகை இரட்டிப்பானால் உணவின் தேவை இரட்டிப்பாகும். சனத்தொகை இரட்டிப்பானால் கட்டாயம் உணவின் தேவை இரட்டிப்பாகும். அந்த உணவின் தேவை இரட்டிப்பானால் உணவு உற்பத்தியை நாங்கள் கூட்ட வேண்டிய நிலையோட நினைக்க இல்லாதனால அவர்களுடைய வீட்டுக்குள்ள படுத்திருந்தார்கள். வெள்ளம் வந்துட்டு ஓடி வந்தார்கள் ரோட்டுக்கு ஓடி வந்துட்டு பரந்தன் சந்தியை நோக்கி போகின்றார்கள். போக முடியவில்லை. ஏன்னா பரந்தன் சந்தியிலேயே சின்ன பிள்ளைக்கு இடுப்பளவு வெள்ளம். என்ன செய்வதென்று தெரியாமல் நடு இருட்டுக்குள்ள நடு ரோட்டில் முழுமையாக தோய்ந்து என்ன செய்வதென்று இல்லாமல் நின்று கொண்டிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் நானும் பணிப்பாளரும் அவரை சந்திக்க கிட்டத்தட்ட 1:45-2 மணி இரவு. எங்களுக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது. உடனே நாங்கள் எங்களுடைய வாகனத்தில் அவர்களை ஏற்றி கொண்டோம். அதுலேருந்து இன்னும் ஒரு 50 மீட்டர் போக இன்னும் ஒரு 80-85 வயது ஐயா, அவருக்கு காலில் ஏதோ கடித்தும் போயிட்டு பெரிய காயம், புல்லு பிடிச்சு கொண்டு இன்னொரு அம்மா 80 வயது இருக்கும். அவர்களும் ரோட்டில் அந்த நேரத்தில் என்ன செய்வதென்று மழை என்றால் நினைக்க இல்லாத மழை. அவர்களையும் நாங்கள் ஏற்றிக்கொண்டு அந்த இராணுவ அதிகாரியும் அவர்களும் மிக உதவினார்கள். கண்டாவளியை நோக்கி இரணமடு இருக்கின்றது. அந்த இரணமடுவின் கீழே பல்வேறு விவசாயிகள், பல்வேறு பொதுமக்கள் அதனுடைய இயற்கையினுடைய நிலையினூடாக, இயற்கையினுடைய கொடையினூடாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள்.
நான் இங்கே இந்த மாவட்டத்துக்கு வருகை தந்து இந்த பொங்கலிலே கலந்து கொள்வது இது 3வது தடவை. இருக்கின்ற காலத்தில் இந்த கிட்டத்தட்ட 2.5 வருட கால பகுதியிலே 3 பெரும்போகங்களுக்கான கூட்டங்கள் நடைபெற்றது, 2 சிறுபோகங்களுக்கான கூட்டங்கள் நடைபெற்றது. கூட்டங்கள் எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை, ஆனால் முடிவு மகிழ்ச்சியாக இருக்கும் நிச்சயமாக. ஏனென்றால் விவசாயிகளுடைய உண்மையான விருப்பம் நாங்கள் எங்களுடைய நீரை மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த குளத்தினுடைய நீரை உச்சப்பயனை பெற வேண்டும் என்பதிலே ஒவ்வொருவரும் நாங்கள் அக்கறையாக இருக்கின்றோம். உச்சப்பயன் என்பது எங்களுடைய மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு உழைக்கின்ற மனிதனுடைய வாழ்வாதாரம். எனவே இந்த குளத்தின் கீழான எங்களுடைய மாவட்டம் என்பது மிகவும் மாவட்டத்தையும் இரண்டமடு குளத்தையும் பிரித்துவிட முடியாது. எனவே நிச்சயமாக இந்த குளம் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைய இந்த நிகழ்வு அண்மையிலே கடந்த வருடத்தினுடைய இறுதியிலே நவம்பர் மாதம் 28, 29வது திகதிகளிலே நடைபெற்ற இந்த வெள்ள அனர்த்தம், அந்த புயலோடு இணைந்த வெள்ள அனர்த்தத்திலே அந்த சந்தர்ப்பத்திலே இணைந்து பணியாற்றியவர்களை கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. உண்மையாகவே அரசாங்க உத்தியோகத்தர்கள் நிச்சயமாக அவர்களுடைய கடமையிலே தங்களோடு சார்ந்த அல்லது தங்களுடைய பணிகளிலே இது வளமையான ஒன்றாக இருந்த போதும் இந்த நிர்வாகத்தினர் அல்லது இந்த இதனோடு இணைந்தவர்கள் அவர்கள் இதில் ஏதோ ஒரு நம்பிக்கை அல்லது அவர்களுக்கு இதில் ஏதோ ஒரு உள்ளார்ந்த கருத்தோண்டு இருந்தமையினால் நிச்சயமாக அழைத்திருந்தார்கள். அந்த வகையிலே முதற்கண் எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நாங்கள் கூடுதலாக இந்த விடயத்தில் நான் நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதீபராஜ் அவர்களுடைய தொடர்ச்சியாக நீங்களும் பார்ப்பீர்கள் அவர்களுடைய முகநூல் பதிவுகள். கூடுதலாக நாங்கள் முன்னெச்சரிக்கை எங்களை பாதுகாத்துக் கொள்வது ஒரு உதாரணத்தை நான் நிச்சயமாக குறிப்பிடுவேன். அந்த புத்தளம் அந்தாதபுரம் புத்தள வீதியிலே நிச்சயமாக தெரிந்து கொண்டும் அந்த 60 பயணிகளையும் கொண்டே அந்த பஸ்ஸில் அந்த வெள்ளத்துக்கு விட்டவரும் சாரது அவருக்கு தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தது. இருந்த போதும் நான் நினைக்கின்றேன் அந்த 60 பேரையும் கொண்டே அந்த பஸ்ஸில் வெள்ளத்துக்கு விட்டுட்டேன். இப்போது அவருக்காக என்ன கொலை முயற்சிக்கான வழக்கம் பதியப்பட்டிருக்கின்றது. அதனை வீணாக எங்களுடைய வடமாகாணத்தினுடைய ஒரு வங்கி முகாமையாளருடைய உயிரும் போயிருந்தது. ஆனால் எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்து எல்லோருக்கும் தெரிந்தது நிச்சயமாக பெரிய வெள்ளம் ஒன்று பாய்ந்து கொண்டிருக்கின்றது, போக முடியாது. ஆனால் நாங்கள் சில விடயங்களிலே அவதானத்தை செலுத்துவதில்லை. நிச்சயமாக அந்த 60 பேருடைய உயிரும் சின்ன ஒரு மயிரிழையில் தான் தப்பியிருக்கு. உங்களுக்கு தெரிந்திருக்குமே என்றால் அவர்களை ஆரம்பத்திலே மீட்பதற்கு கெளியை கொண்டு வந்து அந்த அவர்கள் ஒரு கூரையில ஒரு எஸ்எஸ்சி கூரையில தான் ஏற்றி வைத்திருந்தது. அந்த 60 பேரையும் கொண்டு அந்த கெளியால மீட்கிறதுக்கு வேற அந்த கெளியின் காத்தின் வைப்ரேஷன்ல கூரை உடைஞ்சும் விழுந்தது. ஒரு கரையில் இருந்தவர்கள் விழுந்தவர்கள் 4-5 பேர் விழுந்தவர்கள். இவரை மட்டும் காப்பாற்ற முடியாமல் போயிட்டு மற்றவர்களை தூக்கினார்கள். எந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 36-40 மணிக்கால போராட்டத்துக்கு முன்ன பள்ளத்தில் வந்து தான் காப்பாற்றேன். இதுல நான் சொல்லுவது என்னென்றால் கூடுதலாக இந்த அனர்த்தத்தின் போது ஆபத்துகளின் போது நாங்கள் விடயங்களை தெரிந்து கொண்டேதான் ஆபத்துக்களே போகின்றோம். கண்டாவளை பிரதேச செயல பிரிவில் நாங்கள் இந்த விடயத்தில் நான் வருவதற்கு நான் சொல்லுவது என்னென்றால் நான் நினைக்கின்றேன் இந்த விடயங்கள் பேராசிரியருடைய முகநூலாக இருக்கலாம். 26ஆம் தேதி இல்லை 25ஆம் தேதிகளில் கூடுதலாக நானும் சில இந்திய முகநூல்களோடையும் இருக்கிறது. தெரிந்தவுடனே நான் நினைக்கின்றேன் நாங்கள் ஒரு 26ஆம் தேதி பிரதேச செயலாளர்கள் 4 பேரோடையும் ஒரு கலந்துரையாடல் வைத்திருந்தோம். மழை பெய்தது, கூடுதலாக பெய்தது 28, ஆனால் 26 ஒரு தயார்படுத்தலுக்கு வந்திருந்தோம். 26ஆம் தேதி கரைச்சி பிரதேச செயலர் பிரிவிலே கிராம சேவையாளர்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு நடந்தது. அந்த பயிற்சி வகுப்பிலே தெளிவாக சொல்லியிருந்தேன், பொதுமக்களுக்கு கூடுதலான முன்னெச்சரிக்கையை கொடுங்கள், அவர்களுடைய சொத்துக்கள் அவர்களுடைய கால்நடைகளை அவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு தயார்படுத்தல்களை அவர்கள் தான் செய்ய வேண்டும். இதுதான் உண்மையாகவே எப்பவுமே எதிர்வரும் காலங்களிலும் நான் நினைக்கின்றேன் இருக்கிற ஒரு 10 உத்தியோகர் அவருக்கும் அந்தந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய குடும்பம் அவருடைய வேலை இருக்க போகின்றது. சிறிய ஒழுங்குபடுத்தல்கள் இணைப்புகளை தான் செய்ய முடியும். அவரவர்கள் தான் அவரவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். தேதி அல்லது ஒரு 10ஆம் தேதிகளிலே மாவட்டத்திலே நிச்சயமாக நாங்கள் ஒரு கலந்துரையாடலை முப்படையினர், போலீசார், துறை சார்ந்த அனைத்து திணைக்களத்தினரோடும் இணைந்து ஒரு கலந்துரையாடலை ஆரம்பத்திலே ஏற்பாடு செய்திருந்தோம். கூடுதலாக இங்கே இருப்பவர்கள் இருப்பார்கள். நாங்கள் இதை ஒரு எதிர்கூறலாக வைக்கவில்லை. மாவட்டத்திலே எதிர்காலத்திலே
இப்படியான பிரச்சனைகள் வருகின்ற போது என்ன விதமாக எந்தெந்த திணைக்களங்கள் எப்படியாக இயங்க வேண்டும் என்பதற்கான மாவட்டத்துக்கான ஒரு திட்டம். நிச்சயமாக அது நான் நினைக்கின்றேன் பின்னாளிலே இந்த வெள்ளம் வருகின்ற போது எங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒன்றாக அமைந்திருந்தது. முப்படையினர் வந்திருந்தார்கள், போலீசார் வந்திருந்தார்கள், நீர்ப்பாசன திணைக்களம் வந்திருந்தது, விவசாய திணைக்களம் வந்திருந்தது. எல்லோருக்குமான பொறுப்புகள் அவரவர்களே உணர்ந்து கொண்டிருந்தார். எல்லாருக்கும் தாய்ப்பொங்கல் வாழ்த்துக்கள். நான் அழகக்கோன் அனர்த்த முகாமத்து உதவி பணிப்பாளர் கிளிநொச்சி மாவட்டத்தில். எங்களோட சொந்த இடம் பதுல்லையில். நான் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வர முதல் கொஞ்சம் விருப்பம் இல்லை. எனக்கு கொஞ்சம் கஷ்டம், சாப்பாடு இது நிற்கிற கொஞ்சம் கஷ்டம். இது வந்த பிறகு நான் சந்திக்க எங்களோட அரசாங்க அதிபர், கௌரவ அரசாங்க அதிபர் சந்திக்க பிறகு அவர் எனக்கு அப்பா மாதிரி எல்லா டைம் எனக்கு கைட் பண்ண என்னென்ன செய்ய வேணும். நான் இந்த மாவட்டத்தில் வந்த பிறகு 4 டிவிஷனல் மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர் சந்திக்க அவரும் நல்ல கைட் பண்ண எனக்கு. அந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை இருக்க. அதுக்கு பிறகு நான் இப்போ நான் 5 மாதம் முடிஞ்சு இந்த வேலை. எங்கட மாவட்டத்தில் முக்கியமான காரணம் நீர்ப்பாசனம் டிரெக்டர் அண்ட் இன்ஜினியர் அவரும் நல்ல ஃப்ரெண்ட். இப்போ அதுதான் எங்களோட வேலை சக்சஸ். நான் இப்போ 5 மாதம் முடிஞ்சு இந்த மாவட்டத்தில் வேலை. நான் இப்போ விருப்பம் 5 வருஷம் வேலை செய்ய கிளிநொச்சி மாவட்டத்தில். தலைவர் ஐயா சிவமோகன் ஐயா சந்திக்க நான் ஒரு மீட்டிங்கில், வைல்ட் லைஃப் மீட்டிங்கில், அதுதான் எங்களோட முதலாவது சந்திக்க அந்த தலைவர் ஐயா. அந்த டைம் நான் கொஞ்சம் கதைக்க அவருக்கு அந்த டைம் எனக்கு தமிழ் தெரியல. இப்போ நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணேன். கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆட்கள் நல்லம் எல்லாரும் சப்போர்ட் வேலுக்கு. அதுதான் இந்த வருஷம் அனர்த்த நேரம் எல்லாம் மேனேஜ் பண்ண எல்லாருக்கும் சப்போர்ட். எதிர்காலத்தில் வேலைக்கு இந்த மாவட்டத்தில் எல்லாரும் சப்போர்ட் வேணும். எனக்கு நல்ல அரசாங்க அதிபர் இருக்கு. அவர் முதலாவது சொன்ன மாதிரி அவர் அப்பா மாதிரி. அவர் எல்லா டைம் கைட் பண்ண எனக்கு நல்லா. இந்த நாள் எங்களோட இந்த ப்ரோக்ராம் எனக்கு கௌரவம். மாவட்ட வேலுக்கு வந்த அப்புறம் 5 மாதம் பிறகு இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ண எனக்கு கௌரவம்.